நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்றாங்க. இது நம்ம சொல்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு துணிமித்திரன். சமீபத்தில் மதுரையில் நடந்து முடிஞ்ச தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாட்டை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள் மக்களை மீட் பண்ணுற பணிகளில் இறங்கியிருக்காரு. முதல் கட்டமாக திருச்சியிலிருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருந்தார். இதுக்காக காவல்துறை கிட்ட முறையான அனுமதி வாங்குறதுக்கு திருச்சி வந்திருந்தார் புசி ஆனந்த் அவர்கள். ஆனால் காவல்துறை தளபதி விஜய் பேசுறதுக்கே அனுமதி தரல. மேலும் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கோவிலில் சாமி கும்பிட போனப்ப பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தினாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மேலேயும் காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் பலரும் கண்டித்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. தற்போது தளபதி விஜயும் கோபமான அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்து கொள்ள முடியாத வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் மீதும் கழக தோழர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மக்களிடையே செல்வாக்கை இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்கிறது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆகி வருகிறது. தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான பிரதான நடவடிக்கைதான். மற்ற கட்சிகளின் இதுபோன்ற நடவடிக்கைகளை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த வெற்று விளம்பர மாடல் அரசு நமது தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் நலனுக்கான செயல்பாடுகளை கண்டாலே அஞ்சி நடுங்குகிறது. தோல்வி பயத்தால் ஆட்சியாளர்கள் தங்களின் தூக்கத்தை இழந்து முழு நேரமும் நம்மை வீழ்த்துவதை பற்றியே சிந்தித்து காவல்துறைக்கு நெருக்கடி கொடுத்து நம் செயல்பாட்டை முடக்க நினைக்கிறார்கள். அதன் ஒரு பகுதிதான் திருச்சியில் நமது கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் மற்றும் கழக தோழர்கள் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு. திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு திரு என் ஆனந்த் மீதும் கழக தோழர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு தளபதி விஜய் ரொம்ப கோபமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு.